நாங்களா பாகிஸ்தானுக்கு எங்களுடைய ராணுவ கார்கோ விமானங்கள் வந்துச்சா? வந்தது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு தேவையான தோட்டாக்கள், ராணுவ ஆயுதங்கள், கவச உடைகள் மற்றும் அவர்கள் போர்க்காலத்தில் பயன்படுத்துறதுக்கு தேவையான உண்பதற்கு தேவையான பதப்படுத்த உணவுகளை கொடுத்தோம் அப்படின்னா இல்லையே. இதெல்லாம் பொய்யான செய்தி, ஊடகத்தின் வழியாக வரக்கூடிய செய்தியை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நேற்று உலக அளவுல ஒரு முக்கியமான அறிவிப்பை துருக்கி நாட்டு அரசு வெளியிட்டாங்க. ஐயோ, துருக்கி நாட்டை போய் நம்ம தப்பான நஷ்டமே அப்படின்னு சொல்லி நம்ம இதுதான் உண்மைதானோ இல்லை பொய்யோ அப்படின்னு யோசிக்கிறப்ப இது எல்லாமே சுத்த பொய் அப்படிங்கிற அளவில் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. உண்மையிலேயே துருக்கி நாட்டு அரசாங்கத்தின் 3 கார்கோ விமானங்கள், அதாவது C-130 ஹெர்குலஸ் அப்படிங்கிற 3 கார்கோ விமானங்கள் வந்து இறங்கினது உண்மைதான். பல ராணுவ ஆயுதங்கள், ராணுவ வீரர்களுக்கு தேவையான கவச உடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய கொத்தா இறக்கிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல குறிப்பா சக்தி வாய்ந்த ட்ரோன்களை அவங்க இறக்கிட்டு போயிருக்காங்க. இந்த சக்தி வாய்ந்த ட்ரோன்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி ரஷ்யாவே சொல்லியிருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு. இந்த ட்ரோன்களுடைய தன்மை எப்படின்னா லேசர் தொழில்நுட்பத்தோட இயங்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் தரையிலிருந்து 25,000 அடி உயரத்துக்கு பறந்து பாகிஸ்தானுடைய MAML MAMC அப்படிங்கிற பல ஏவுகணை தாங்கி சென்று பல வெடிக்கக்கூடிய பொருட்களை தாங்கி சென்று பக்கத்து எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் போட்டு அழிக்கக்கூடிய தனித்திறமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லி தகவல் வந்துகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உற்றி நோக்கிக்கிட்டு இருக்கு நம்முடைய இந்திய அரசும் இந்திய ராணுவமும் மெதுவாக காய் நகர்த்தி போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் மோடி தலைமையில் ஒரு முக்கியமான ஆலோசனை நேற்று நடந்திருக்கு இல்லையா? அந்த ஆலோசனைக்கு அப்புறம் நம்மளுடைய முப்படை தளபதியை பார்த்து பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறோம், 3 படைக்கும் முழு சுதந்திரம் கொடுக்குறோம், நீங்க எந்த நேரத்தில் எப்படி தாக்கணும், எப்படி செயல்படுங்கிறது நீங்களே முடிவெடுத்துக்கோங்க, உங்களுக்கு பின்னால் நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நம்ம ராணுவ வீரர்களுக்கும் ராணுவ படை தளபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க. அதனால தான் எந்த நேரத்திலையும் தாக்குதல் நடத்தலாம், இன்னும் 26 மணி நேரத்தில் 36 மணி நேரத்துக்குள்ள எங்க மேல தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி அவங்களுடைய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரான அத்தா உல்லா தரார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைச்சர் சொன்னது இன்னைக்கு உலக அளவில் கவனம் ஈர்க்கப்பட்டு இருக்குங்க. ஏன் தெரியுமா? இவரே சொல்றாருன்னா அப்படின்னா இவங்களுக்கு கிடைச்ச உளவு தகவல்கள் உண்மையா தான் இருக்குங்கிற அளவுக்கு இந்த உலகமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில தான் இந்திய எல்லை பகுதியும் சரி பாகிஸ்தான் எல்லை பகுதியும் சரி 2 நாட்டு ராணுவ வீரர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல சில உயிர்கள் போய்கிட்டு தான் இருக்கு. என்ன பண்றதுன்னா அபிஷியலா வெளியே வர்றதில்லை. இன்னொன்று நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், அதாவது பாகிஸ்தான் டெய்லி ஏதாவது தகவல்கள் வெளியிட்டு இருக்கு. நாங்க இந்த போர் ஒத்திகை நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்ககிட்ட பயங்கரமான அணு ஆயுதங்கள் இருக்கு, எங்ககிட்ட போர் பயிற்சி பெற்ற சிறந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்க, எங்களுக்கு இந்த நாடு சப்போர்ட் பண்ணுது அந்த நாடு சப்போர்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு ஒன்றும் புரியல, இங்க இன்னும் போரே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வாய்ச்சவடால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு திரைப்படத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்தை பத்தி ட்ரெய்லர் பார்ப்போம். அந்த ட்ரெய்லர் பயங்கரமா மாசா காமிப்பாங்க, ஆனா படத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா சில படத்தை எதிர்பார்க்காம போவோம், படம் பயங்கரமா மாசா இருக்கும், ஹிட் அடிக்கும். அது மாதிரி தாங்க பாகிஸ்தான் டெய்லி ஒவ்வொரு விஷயத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லி இதை பார்த்து நம்ம இந்திய ராணுவம் பயப்பட நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க உள்ள புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்திய ராணுவம் அமைதியா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போர் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட அத்தனை ஆயுதங்களை இறக்கி பாகிஸ்தான் அடித்து ஜெயிப்போங்கிறதுல எந்த அளவு சந்தேகம் இல்லை. ஆனா இந்த போர் மூலமா உலக நாடுகளுக்கு நம்மளுடைய ராணுவ பலத்தை நிரூபிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்க. அதை மறந்துடக்கூடாது. கண்டிப்பா போர் வரக்கூடாதுங்கிறது எல்லா பேரும் வேண்டிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா யார் வெற்றி அடைய போறாங்க, யார் தோல்வி அடைய போறாங்கிறது நடந்தா ஆகும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் எனக்கு தகவல் கிடைச்சா கண்டிப்பா உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்